Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Maths Polynomial Chapter 2 அல்ல Example 2. Find the zeros of the polynomial x square plus 7x plus 10 and verify the relationship between the zeros and the coefficient. இப்போது இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 இதை நம்ம என்ன எழுதலாம்னா இப்படி பிரிக்கலாம். இது பிரிக்கும்போது இது இந்த பாயிண்ட் a = 1 b = 7. இது புரிஞ்சதுக்காக ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாதவங்க புரிஞ்சதுக்காக எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் நம்பர் c. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே மேலே ஏவும் பியும் ப்ராடக்ட் பண்ணோம், கீழே b போடணும். சாரி, ஏவும் சியும் ப்ராடக்ட் பண்ணணும், பெருக்கணும். பியை கீழே போடணும். பின்றது என்ன நம்பர் 7, பியோட நம்பர் 7. மேலே என்ன நம்பர் இருக்குன்னா 1 × 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 10 மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ரெண்டு நம்பர் வேணும். 10 நம்ம என்ன எழுதலாம்னா 1 × 10 எழுதலாம், 2 × 7 எழுதலாம். 2 × 7 எழுதலாம். இப்போது 1 10 ஆட் பண்ணால் என்ன வரும்? 11 வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போது 2 × 5, 2 5s are 10. 2 5 ஆட் பண்ணால் என்ன வரும்? 7. இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும்னா 2 5ன்னு பிரிக்கணும். 2 5s are 10. 2 5 ஆட் பண்ணால் 7. இப்போ இது புரிஞ்சதுக்காக தான் எழுதினேன். இப்போ என்ன எழுதலான்னா இந்த ஸ்ப்ளிட்டிங் இன் மிடில் டேர்ம்னுவாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்படியே எழுதிடலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதிடலாம் இந்த இதுவை. ஆனால் ஒரு சிலதுக்கு அப்படியே எழுத முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் நான். 7x எப்படி எழுதலான்னா 2x 5xன்னு பிரிக்கலாம். 2x ப்ளஸ் 5x ப்ளஸ் இந்த 10. 2xம் 5xம் சேர்ந்து 7x ஆகும். இதை மட்டும்தான் இப்படி பிரிக்கணும். இதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியெடுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு காமனாக வெளியே கொடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இதுலேருந்து 5 காமனாக எடுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2. நீங்கள் இந்த ஸ்ப்ளிட்டிங் இன் மிடில் டேர்ம் பண்ணும்போது இது பிரிக்கும்போது இதுவும் சேமாக தான் வரும். இந்த நம்பரும் இதுவும் சேமாக வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக வெளியேற்றா இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இந்த 5. இப்படி இதுதான் ஸ்ப்ளிட்டிங் இன் மிடில் டேர்ம். இப்போ இதை ஈக்குவல் 0ன்னு போட போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் இது இங்கேருந்து ஈக்குவல் 0 ஈக்குவல் 0ன்னு போடும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் -2, எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இந்த பக்கம் போனால் -5. அப்போது ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், ஒன்று பீட்டா எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபாவோட ஆன்சர் -2, பீட்டாவோட ஆன்சர் -5. இப்போ இது அடிச்சிட்றேன். sum of zeros ஒன்றுனது -2, இன்னொன்றுனது -5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -7. சம் ஆஃப் த ஜீரோஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நான் உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன சொல்லியிருக்கேன்னா -b/2.
ஏ. இதில் மைனஸ் பின்னா மைனஸ் அப்படியே போடணும். பியோட ஆன்சர் 7. இங்கே ஏற்கனவே சொன்னேன், ஏவோட ஆன்சர் 1, பியோட ஆன்சர் 7, சியோட ஆன்சர் 10. ஏவோட ஆன்சர் 1 மைனஸ் 7. இதுவும் சேமாக இருக்குங்களா? அப்புறமா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 மைனஸ் 2 மைனஸ் 5. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ஃபா பீட்டானா என்ன வரும்? சி பை ஏ. சியோட ஆன்சர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 5s are 10. மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால 2 5s are 10. சியோட ஆன்சர்னா 10. ஏவோட ஆன்சர் 1. அப்போ ஈக்குவல் டு 10. தேங்க்யூ.